வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி வளர்ப்பை பற்றி சில டிப்ஸ் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாட்டு கொத்தமல்லி விதையிலிருந்து நான் உற்பத்தி செஞ்ச கொத்தமல்லிகள் தான். எவ்வளோ அழகாக முளைச்சிருக்குன்னு பாருங்கள். ஸோ உங்கள் இஷ்டம் தாங்க எந்த விதைகளை சூஸ் பண்ணுறதுன்றது. நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஹைப்ரிட் எடுத்துக்கலாம். ஸோ இதை வளர்க்குறதுக்கு முதல் டிப்ஸ் பார்த்திங்கன்னா சாயில் மிக்ஸ் தான். மண் கலவையானது சரியாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் 50% கொக்கோபீட், 50% வெர்மி கம்போஸ்ட் இது இருந்தாலே போதுமானது. ஆனால் மண் கொஞ்சம் சேர்த்துருந்திங்கன்னா வேர் பிடிச்சு நல்லா வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ 50-30-20ன்ற முறையில் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துருக்கும்போது பார்த்திங்கன்னா செடிகளானது நல்லா பிடிச்சி இந்த மாதிரி வளரும். அதே போல் தினமும் தண்ணி ஊற்றுறதுக்கு மறக்காதீங்க. ஏன்னா வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓரளவுக்கு காலையில் தண்ணி ஊற்றுனீங்கனாலே போதுமானது. மற்றபடி பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக எதுவும் பண்ண தேவையில்லைங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சு நீங்கள் விதைச்சிங்கன்னா முளைப்பு திறன் நல்லாயிருக்கும். முழு கொத்தமல்லி விதையாக இல்லாமல் ஒரு விதையிலேருந்தே பார்த்திங்கன்னா 2 செடி வர வைக்க முடியும். அதை பற்றிலாம் விரைவில் முழுசாக வீடியோ பார்க்கலாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிங்கனாலே போதுமானது. பெரிய பராமரிப்புன்னு தேவையில்லை. தினமும் தண்ணி ஊற்றுங்க. நிறையா ஊற்றுனீங்கன்னா அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் சரியாக பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.